அருளினாலும் குரு அருளினாலும் என்னுடைய இந்த ஆன்மீக பயணம் சீராக நடந்து கொண்டு வருகிறது. டிசம்பர் ஜனவரி மாதம் வந்துட்டாலே சங்கீத சீசன் உலகம் முழுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சமயத்தில் நம்ம இசைக்கடலில் நுழைந்து ஒரு முத்தை பற்றி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பாகவதம், மகாபாரதம், ராமாயணம் இந்த மாதிரி கடல்களுக்குள்ளே நீந்தி நிறைய முத்துக்களை பார்த்தோம். இப்போ இசைக்கடலில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது இந்த ரெக்கார்டிங்கில் பார்க்கலாம். சங்கீத பிதாமகன் என்று அறியப்படுகிற ஒரு சங்கீத வித்வான். இவருக்கு ஒரு சம்பவம் நடந்தது, அதனால் அவரோட வாழ்க்கை மாறிடுத்து. ஏற்கனவே நம்ம வால்மீகி, அருணகிரிநாதர் அவர்கள், துளசிதாசர் அவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் நடந்த ஒரு சம்பவத்தினால அவரோட வாழ்க்கை எவ்வாறு மாறிடுத்து அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த வித்வானோட வாழ்க்கையிலையும் ஒரு சம்பவம் நடந்தது. அதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார், அதுக்கப்புறம் அவர் எப்படி மாறினார் அப்படின்னு தெரியறதுக்காக ஒரு கதையோட இந்த ரெக்கார்டிங்கில் நம்ம பார்க்கலாம். அந்த கதையோடு இந்த ரெக்கார்டிங்கை நம்ம ஆரம்பிக்கலாம். அவர் வேறு யாரும் இல்லை, புரந்தரதாசர் அவர்கள் தான். அவரை பற்றி தெரியாதவா யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அவர் தான் இந்த மாயா மாளவ கவுளா அப்படிங்கிற ராகத்தை கண்டுபிடிச்சவர் அப்படின்னு சொல்கிறார். அவர் எவ்வளவு புகழ்பெற்ற, எவ்வளவு அறிவாற்றல் மிகுந்த ஒரு வித்வானாக இருந்தார் அப்படின்னாக்கா, அவரோட சில கிருத்திகள்லாம் ஜெர்மன் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் ஆகிருக்கான். அதுக்கப்புறமா அவர் லட்சக்கணக்காக எழுதியிருக்கிறதுல நமக்கு சில ஆயிரம் கிருத்திகள் தான் கிடச்சிருக்கு. அவரோட கிருத்திகளில் என்ன ஒரு தனித்துவம், ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா, பாட்டில் நிறையா ஃபிலாசபி, அதுக்கப்புறமா நவவித பக்தி, அதாவது பகவானை நம்ம எப்படி வழிபட முடியும் அப்படிங்கிற தத்துவங்கள்லாம் நிரம்பி அந்த பாடல்களில் இருக்கிறதா நமக்கு தகவல் கிடைக்கிறது. அதனால் இவரோட கீர்த்தனைகளுக்கெல்லாம் புரந்தர உபனிஷத் அப்படின்னு கூட சொல்கிறா. இவரை பற்றி பேசும்போது, இவர் எழுதின கீர்த்தனைகளை பற்றி குறிப்பிடும்போது இந்த மாதிரி கூட சொல்கிறா. அதை பற்றி அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த கீர்த்தனைகளை நமக்கு ஏற்றி கொடுத்துருக்கார். அதோட முடிவில் புரந்தர விட்டலை அப்படின்னு சொல்லி முடியும். நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிற பாட்டு ஜெகதோத்தாரணான்னு, அது எல்லாரோட வாயிலையும் சகஜமாக வரக்கூடிய பாட்டு. இப்போ இவரோட வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். இவர் ஒரு ஒரு ஜுவல்லரி நகை வியாபாரியோட குடும்பத்தில் பிறக்கிறார். இவருக்கு தகுதி கரெக்டான ஏஜில் கல்யாணம் பண்ணி வைக்கிறார். நல்ல ஒரு குணவதியான மனைவி, கணவன் சொல்லை தட்டாமல் இருக்கிற ஒரு பக்தி நிறைந்த ஒரு மனைவி அவரோட வாழ்க்கையில் இவருக்கு அமையறா. இவரோட பேர் புரந்தரதாசர்னு இல்லை, இவரோட பேர் ஸ்ரீனிவாச நாயக்குன்னு இருந்தது. பின்னாடி இவரோட குரு இவருக்கு இவரோட பேரை மாற்றி வைக்கிறார். அப்போ இவர் சின்ன வயசுலேயே கொஞ்சம் இந்த மாதிரி வேதங்கள், உபனிஷத்துக்கள், அந்த மாதிரி அறிவெல்லாம் அவர் தேடுறார். அப்போ ஒரு சமயம் என்ன ஆகுது அப்படின்னா, கடையில் வியாபாரம் பண்ணி நகைக்கடைன்னு சொன்னேன் இல்லையா, நகைக்கடையில் இந்த அடகு வைக்கிற ஒரு தொழில், அதில் இவர் ஈடுபட்டிருந்தார். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, பணத்து மேலே இவருக்கு அபரிதமான ஒரு ஆசை இருந்தது. அதனால் கொஞ்சம் சிக்கனமாக வேறு இருந்தார். கஞ்சான்னு கூட சொல்லலாம். பணமே செலவழிக்க மாட்டார் அப்படின்னு அவரை பற்றின வாழ்க்கை குறிப்புகளில் நமக்கு சில தகவல்கள்லாம் கிடைக்கிறது. அப்போ ஒரு சமயம் ஒரு வயதானவர் தன்னுடைய பிள்ளைக்கு பூணல் போடுறதாகவும் அதுக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்டதாகவும் தகவல்கள் கிடைக்கிறது. இவரோட கடைக்கிட்ட இவர்கிட்ட கேட்குறார், இந்த மாதிரி என்னோடய பையனுக்கு பூணல் போடணும், அதனால் உங்களால் முடிஞ்ச அளவு பண வசதி பண்ணித்தர முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, இவர் இவருடைய இவர் பணத்துக்கு
அபரிமிதமான ஒரு பணத்து மேலே பற்று வச்சுருந்ததுனால சாதாரணமாக யாருக்கும் அந்த கொடுக்கக்கூடிய ஒரு மனஸ்தத்துவம் அவருக்கு இல்லாமல் இருந்தது. அதனால் இவர் வந்து ஒன்றும் உதவி பண்ணின மாதிரி தெரியல. அப்போ இந்த வயசானவர் வந்து இந்த கிழவர் வந்து அவரோட வீட்டுக்கு போகிறார். அவரோட வீட்டுக்கு போயிட்டு அவரோட மனைவிக்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறார், என்னோடய பையனுக்கு வந்து பூணல் போடணும், அதனால் ஏதாவது பண உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டவுடனே அவர் மனைவி வந்து ரொம்ப மன வருத்தத்தோடு இந்த கிழவர்கிட்ட சொல்கிறா, இது வரைக்கும் நான் என்னோடய கணவருக்கு தெரியாமல் ஒரு காரியமும் நான் செஞ்சதில்லை. என் கணவர் வந்து என்கிட்ட வந்து அதிகமாக பொருளோ பணமோ கொடுத்ததில்லை, அதனால் என்கிட்ட கொடுக்கறதுக்கே ஒன்றும் இல்லை அப்படின்னு மன வருத்தத்தோடு சொல்கிறா. அவர் மாதிரி மனசத்துவம் இல்லை அவளுக்கு கொடுக்கணுன்னு இருக்குது, ஆனால் கொடுக்க முடியாத ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார், அவர் கொடுத்ததை நீ கொடுக்க வேண்டாம், உனக்குன்னு சில நகைகள் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவளுக்கு வந்து டக்குன்னு ஒரு ஞாபகம் வருது. அவள் அம்மா வீட்டில் போட்டிருக்கிற மூக்குத்தி வந்து ஞாபகம் வருது. அந்த மூக்குத்தியை எடுத்து இவர்கிட்ட கொடுத்துட்டு, இதை வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுங்கிற தேவையை பூர்த்தி பண்ணிக்கோங்கோ அப்படி சொல்லிட்டு கொடுக்குறா. கொடுத்த உடனே அவர் அதை வாங்கிட்டு திருப்பி கடைக்கு வர்றார். அவளுக்கு இதோட விளைவு என்ன ஆக போகிறதுன்னு தெரியல. இவர் நேராக திருப்பி கடைக்கு வந்து அந்த மூக்குத்தியை வந்து அடகுக்கு வைக்கிறார். அடகுக்கு வச்ச உடனே அந்த ஸ்ரீனிவாச நாயக் அவருக்கு இந்த மூக்குத்தி என்னோடய மனைவியோட மூக்குத்தி மாதிரி இருக்கேன்னு சந்தேகம் வந்துடுறது. அதனால் அந்த கிழவர் அங்கே உக்காத்தி வச்சுட்டு அந்த லாக்கருக்குள்ளே அந்த மூக்குத்தியை வச்சுட்டு கிடுகிடுன்னு வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா அவரோட மனைவியோட மூக்கில் வந்து மூக்குத்தி இல்லை. உடனே அவருக்கு வந்து அவரோட சந்தேகம் ஊர்ஜிதம் ஆகிடுறது. இவ தான் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு சந்தேகம் வந்துடுறது. உடனே அவர் வந்து மூக்குத்தி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறார். அவளுக்கு வந்து இப்போ பொய் சொல்லிலாம் பழக்கம் இல்லாதனால அவள் இனிமேல் வந்து நம்ம உயிரோட வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஷம் குடிக்கிறாள். இந்த கதையோட விவரம் நம்ம பார்க்கும்போது ரெண்டு விதமாக நமக்கு தகவல் கிடைக்கிறது. ஒன்று வந்து துளசி அம்மா கிட்ட போய் இவ வந்து வேண்டினதாகவும் ஒரு மூக்குத்தி இவளுக்கு கிடச்சதாகவும் அந்த மாதிரியும் ஒரு விவரம் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து இவ விஷம் குடிக்க போன அந்த கிண்ணத்தில் தான் அந்த மூக்குத்தி வந்தது அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைக்கிறது. ஆனால் இன்னொரு மூக்குத்தி அவளுக்கு கிடச்சி விடுறது ஆச்சரியமாக வந்து அந்த மூக்குத்தியை வந்து எடுத்து கொடுத்துட்றா அவள் கணவருக்கு. அந்த விஷம் குடித்தா கூட அவள் வந்து விஷத்தினால பாதிக்கப்படுறதில்லை அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப அபூர்வமான தகவல்கள், நம்ப முடியாத தகவல்களாகவும் இருக்குது. இவர் வந்து அந்த மூக்குத்தி எடுத்துன்னு போயிட்டு கடையில் திறந்து அந்த லாக்கருக்குள்ளே அந்த மூக்குத்தி இருக்கான்னு தேடுறார். இப்போ இவர் கையில் 2 மூக்குத்தி இருக்குது. இவர் மனைவிக்கிட்டேருந்து வந்த மூக்குத்தி ஒன்று, ஏற்கனவே அந்த கிழவர் கொடுத்த மூக்குத்தி இன்னொன்று. இங்கேயும் வந்து புராணங்களில் சில தகவல் வேறுபாடுகள் இருக்குது. அந்த லாக்கரில் இருந்த மூக்குத்தி காணும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு அங்கே அந்த மூக்குத்தி தான் இருக்குது. அதை அப்படி திறந்து பார்க்கும்போது அவரோட பழைய நினைவுகள்லாம் அந்த மூக்குத்தியில் சினிமா மாதிரி வருதான். புரந்தரதாசர் யார் அப்படின்னு கேட்டால் நாரதர் தான் புரந்தரதாசராக வர்றார். விஷ்ணு வந்து நாரதர்கிட்ட நீ பூமிக்கு போயிட்டு ஹரிநாம சங்கீர்த்தனத்தை நீ பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறார். அப்போ நாரதர் சொல்கிறார், ஒருவேளை நான் பூமிக்கு எதுக்காக போனேனோ அந்த பர்பஸ் மறந்து போயிடுத்து அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டான தருணத்தில் என்னை வந்து ஆட்கொள்ளணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். நம்ம இதை வந்து ஏற்கனவே சைவ சமயத்தில் வந்து சுந்தரரை வந்து சிவன் ஆட்கொண்டார்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி நிறைய புராணங்களில் வந்து விதவிதமாக நமக்கு இந்த மாதிரி பகவான் வந்து கரெக்டான தருணத்தில் வந்து பக்தனுக்காகவோ இல்லை அவரோட அவதாரத்துக்காகவோ வந்து உதவி பண்ணியிருக்காருன்னு நிறையா பார்த்துருக்கோம். நம்ம திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்துலேயும் நிறையா எபிசோட்ஸில் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்.
அப்போ வந்தது யார் அப்படின்னு அவருக்கு புரிஞ்சு போய்டுறது. ஸ்ரீனிவாச நாயக்குக்கு வந்தது வேறு யாரும் இல்லை, நம்ம இந்த வாழ்க்கையில் முழுகி பணத்துக்கு பின்னாடி போய் பாக்கி எல்லாத்தையும் மறந்து இருக்கிற இந்த தருணத்தில் பகவான் வந்து நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிறத கரெக்டான டயத்தில் என்னை வழிகாட்டுட்டார் அப்படின்னு அவருக்கு புரிஞ்சுடுறது. அந்த க்ஷணத்தில் அவர் வந்து வீட்டை விட்டு இறங்கிட்டார். அவ்வளோதான். மனைவி குழந்தைகளோட அவர் வந்து கிளம்பிட்டார் அப்படிங்கிற மாதிரி இந்த கதை இங்கே வந்து தொடர்றது. ஆனால் நமக்கு வந்து தேவைப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் அவர் ஒரு குருவை அணுகி, அந்த குரு தான் இவருக்கு வந்து இவரோட பேரை புரந்தரதாசான்னு மாற்றினார் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அதுக்கப்புறம் இவர் நிறையா தீர்த்த யாத்திரைகள்லாம் பண்ணி இவரோட கீர்த்தனைகள்லாம் இப்போ வரைக்கும் உயிரோட்டமுள்ள கீர்த்தனைகளாக நம்ம கேட்டுருக்கோம். அப்பேற்பட்ட ஒரு சங்கீத பிதாமகன் என்று அறியப்படுற அந்த புரந்தரதாசரை பற்றி நினைக்கக்கூடிய சந்தர்ப்பம் நமக்கு வந்து இன்றைக்கி யூடியூப்னால் கிடச்சிருக்கு. அதனால் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதே மாதிரி இன்னும் நல்ல ஒரு ரெக்கார்டிங்கோடு உங்களை நான் திருப்பி சந்திக்கிறேன்.